அரசு நிறுவனங்களுக்கான சிறப்பு பிரிவு. ரயிலுடன் மோதி ஜானி கூட்டம் பலி. சுகாதார பணிப்பாளர்களின் கொடுப்பனவு குறைப்பா. மன்னார் மக்களின் பொருளாதாரம் பாதிக்கும் வகையில் கனியமணல் அகழ்வுக்கு இடமளியோம். ஜெகதீஸ்வரன் எம்பி உறுதி. மிகவும் பயனுள்ள பொது சேவைகளை வழங்குவதற்காக அனைத்து அரசு நிறுவனங்களிலும் உள்விவகார பிரிவை நிறுவ முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான சுற்றறிக்கையை ஜனாதிபதியின் செயலாளர் NS குமாநாயக்க வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த அலகை நிறுவுவதன் முதன்மை நோக்கம் ஊழலை தடுப்பதும், அரசு நிறுவனத்துக்குள் ஒருமைப்பாட்டின் கலாச்சாரத்தை வளர்ப்பதும், வெளிப்படைத்தன்மையை மற்றும் பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதும், நெறிமுறை நிர்வாகத்தை ஊக்குவிப்பதும், லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்துடன் இணைந்து சட்ட அமலாக்கத்தில் உதவுவதும் ஆகும். அனைத்து அரசு நிறுவனங்களிலும் உள்ளக விவகார பிரிவு ஒரு சிறப்பு பிரிவாக நிறுவப்பட வேண்டும் என்றும், ஆரம்ப கட்டமாக அனைத்து அமைச்சரவை அமைச்சுகள், மாகாண தலைமைச் செயலாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களிலும் இது நிறுவப்பட வேண்டும் என்று ஜனாதிபதியின் செயலாளர் தெரிவித்துள்ளார். இந்த உள்விவகார பிரிவுகளை நிறுவுவது தொடர்பாக ஜனாதிபதியின் செயலாளர், அமைச்சு செயலாளர்கள், மாகாண தலைமைச் செயலாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. கல்லோய பகுதியில் மீனகாய கடுகதி ரயிலில் யானை கூட்டம் மோதியதால் மட்டக்களப்பு மார்க்கத்தின் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலில் இன்று அதிகாலை யானை கூட்டம் ஒன்று மோதியதில் ரயில் தடம் புரண்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் 5 காட்டு யானைகள் இறந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதன் காரணமாக மட்டக்களப்பு மார்க்கத்தில் ரயில் சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், மட்டக்களப்பில் இருந்து கொழும்புக்கு இயக்கப்படவிருந்த புலதிசை ரயிலை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. தடம் புரண்ட ரயிலின் இயந்திரத்தை மீள்தடமேற்றுவதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலம் சுகாதார பணிப்பாளர்களின் கொடுப்பனவுகளை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக நிறைவுகாண் வைத்திய தொழில் வல்லுநர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. தமது பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சருக்கு 1 வாரம் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக அதன் செயலாளர் சானக தர்ம விக்ரம தெரிவித்தார். உரிய கலந்துரையாடலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் எதிர்காலத்தில் தொழிற்சங்க நடவடிக்கைகளிலும் ஈடுபடுவோம் என்று நிறைவுகாண் வைத்திய தொழில் வல்லுநர் ஒன்றியத்தின் செயலாளர் சானக தர்ம விக்ரம தெரிவித்தார். இதேவேளை இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு கிடைக்கவில்லை என்று கல்வி வல்லுநர்கள் சங்கத்தின் தவிசாளர் உலகணே சுமங்கல தேரர் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட மக்களின் வாழ்வியல் பொருளாதாரம் பாதிக்கும் வகையில் கனியமணல் அகழ்வுக்கு இடமளிக்க மாட்டாது என தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்தார். மன்னார் பகுதியில் நேற்றைய தினம் கனியமணல் ஆய்வு இடம்பெற வருகை தந்த குழு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மன்னார் மாவட்டத்தில் கனியமணல் ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக குறித்த ஒரு நிறுவனம் ஆய்வினை மேற்கொள்ள வந்ததாக தகவல் கிடைத்திருந்தது. இது தொடர்பாக உடனடியாக குறித்த அமைச்சுகளுக்கு தெரியப்படுத்தியதுடன் சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க அவர்களின் கவனத்திற்கும் கொண்டு வந்து உடனடியாக அந்த செயற்பாட்டை நிறுத்துவதற்குரிய பணிப்புரையை விடுத்திருந்தோம். மன்னார் மாவட்ட செயலாளரிடம் இது தொடர்பான பணிப்புரை விடுக்கப்பட்டது. அந்த வகையில் மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்கவும் கவனம் செலுத்தியுள்ளார். அவரும் இச்செயற்பாட்டை உடன் நிறுத்துமாறு பணிப்புரை பிறப்பித்திருந்தார். நாங்கள் மன்னார் மாவட்ட மக்களுடைய நலன் சார்ந்த வாழ்வியலை பொருளாதாரத்தை பாதிக்கின்ற செயற்பாடுகளுக்கு எமது அரசாங்கத்தில் எந்த விதத்திலும் இடமில்லை. கடந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் இதனை நிறுத்துவதற்கான தீர்மானத்தை எடுத்திருந்தோம். அதற்கமைய இதனை தடுத்துள்ளோம். எதிர்காலத்திலும் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறாத வண்ணம் எமது அரசாங்கம் செயற்படும். கடந்த கால அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட அனுமதிகள் தொடர்பாகவும் மீளாய்வு செய்யப்படும். இது தொடர்பில் மக்கள் கிளேசம் கொள்ள தேவையில்லை. இது மக்களுக்கான அரசாங்கம், மக்களுக்காகவே செயற்படும் என தெரிவித்திருந்தார்.
நாடாளுமன்ற பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி நாடாளுமன்ற வளாகத்துக்குள் வருகை தரும் வாகனங்கள் நபர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். நாடாளுமன்றம் கூடும் தினங்களில் விசேட சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் நிலையில் நேற்று புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள் இடம்பெற்ற சம்பவத்தின் பின்னர் நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்துக்கு வருகை தரவுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.